பொதுவாக நாங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் தயாரிக்கப்பட்ட நிறுவனத்தை பார்த்து மட்டுமே வாங்கக்கூடிய பலர் இருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் நன்மதிப்பையும் வச்சிருக்கலாம், அல்லது இந்த நிறுவனமே ஒரு தரம் குறைந்த பொருளை தான் உருவாக்குதுன்ற ஒரு எண்ணத்தை எங்களுடைய மனதுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கலாம். இது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்கள் தயாரிக்கப்படுற நிறுவனத்தை பார்த்து வாங்க வேண்டியதும் அந்த பொருளை வாங்குறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஆனால் இப்போ இந்த உலகத்தில் பலவிதமான போலியான பொருட்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களா, தரமான பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களின் பேரில் போலியான நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக போலியான பொருட்களை உருவாக்கி விற்கிறார்கள். இது தவிர ஏனைய சில நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை மார்க்கெட் பண்ணுறதுக்கு தங்களுக்கான விளம்பர செலவுகள் அல்லது ஏனைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான செலவுகளை தங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத இடத்துல தங்கள் நிறுவனத்தினுடைய பேரை கிட்டத்தட்ட அந்த பெரிய நிறுவனத்தின் பேருக்கு ஒத்ததாக வைப்பதன் மூலமாகவும் தங்களுக்கு ஒரு விதமான விளம்பரத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதை நாங்கள் தவறென்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நாங்கள் இப்படி வேற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து பெறக்கூடிய பொருளையும் நாங்கள் பிரபல்யமான ஒரு நிறுவனத்தின் பேரோட மாறி நினைக்கிறதுனால அந்த நிறுவனத்தின் மேலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையில் மக்கள் ஏமாற்றப்படுவதற்கான வழியாகவும் காணப்படுது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களா, தொலைபேசிகள் மற்றும் தொலைபேசிக்கான அக்சசரிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பவர் பேங்க்ஸ், இப்படியான பலவிதமான மொபைல் ஃபோன்ஸோடு சம்மந்தப்படக்கூடிய அக்சசரிஸ் என்று நாங்கள் பார்க்கும்போது இதில் பலவிதமான உண்மையான நிறுவனங்களுடைய தயாரிப்பும் இருக்குது. அந்த நிறுவனங்களுடைய பேரை பயன்படுத்தி வருகின்ற பிற நிறுவனங்களுடைய தயாரிப்பும் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் உண்மையான நிறுவனங்களுடைய பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த உண்மையான நிறுவனத்தினுடைய வலைத்தளத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேறு ஒரு வியாபார தளத்தில் கூட தங்களுக்கண்டு இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸில் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இலங்கையிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது டராஸில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸிப் ஸ்டோர்ஸில் சில பிராண்ட்ஸ் தங்களுக்கண்டு சொந்தமான ஃப்ளெக்ஸிப் ஸ்டோர்ஸை வைத்திருக்கிறார்கள். அந்த ஸ்டோர்ஸில் நீங்கள் நம்பிக்கையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் டெராஸ் போன்ற தளங்கள் தனியாக நிறுவனங்கள்கிட்ட இருந்து டிரெக்டாக வாங்கி விற்கிறது இல்லை. அது ஒரு சந்தை மாதிரியான ஒரு வலைத்தளம். அங்கே யார் வேணுமென்றாலும் பொருட்களை விற்பனை செய்து கொள்ளவும் முடியும். அந்த விதத்தில் அப்படி அங்கே இருந்து பொருட்களை எங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய மூன்றாம் தரப்பு விற்பனையாளர் உண்மையான பொருட்களை தான் விற்கிறாரா என்பதில் நாங்கள் சில இடங்களில் சந்தேகப்பட வேண்டியதான் இருக்குது. ஏனென்றால் அவருக்கு கூட உண்மை தெரியாமல் சில சமயங்களில் அவர் அந்த போலியான பொருட்களை விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு தொலைபேசியாக இருக்கட்டும், அந்த தொலைபேசியினுடைய சார்ஜர் மற்றும் இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், பலவிதமானவை ஆன்லைன் மார்க்கெட்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. ஆனால் இதில் சில மாடல்ஸாக இவர்கள் கூறக்கூடிய, சில நிறுவனங்களுடைய தயாரிப்பாக இவர்கள் கூறக்கூடிய சில மாடலில் வரக்கூடிய இந்த பவர் பேங்க்ஸ் மற்றும் இயர்ஃபோன்ஸ் போன்ற பொருட்கள் இருக்குன்றது அந்த ஒரிஜினலான நிறுவனத்துக்கு தெரிந்திருக்கக்கூட வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது யாரோ ஒரு மூன்றாம் நபரால் உருவாக்கப்பட்ட பொருள் இந்த பெரிய நிறுவனத்தின் பேரில் விற்கப்படுது. இது விலை மலிவாக கிடைப்பதாலும் அந்த ஒரிஜினல் நிறுவனத்தினுடைய பேரை ஒத்த பேரையோ இல்லை அந்த ஒரிஜினல் நிறுவனத்தினுடைய பேரையே பயன்படுத்துவதாலும் அதிகப்படியாக மக்களிடையே விற்பனையாகின்றது. சில சமயங்களில் இதை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களுக்கு கூட இது உண்மையான பொருளா இல்லது போலியான பொருளா என்பதை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் ஒரு உண்மையான நிறுவனத்தினுடைய தயாரிப்பு போலவே இந்த போலியான தயாரிப்புகளுக்கு கூட அதே மாதிரியான அட்டை பெட்டியிலிருந்து அதே மாதிரியான லோக்கா கொடுத்து நிறுவன பேரை கூட HSL அதே பேரை பயன்படுத்தி பலர் இப்போது விற்பனை செய்கின்றார்கள். அந்த நிலையில் சில விற்பனையாளர்கள் இதை தெரிந்தே விற்பனை செய்தாலும் சில விற்பனையாளர்களுக்கு கூட இந்த உண்மை தெரியாமல் இருப்பதனால் அவர்கள் வாடிக்கையாளருக்கு விற்கும்போது இது உண்மையான பொருள் என கூறியே விற்கின்றார்கள். இது அவர்களுடைய தவறென்று கூட நாங்கள் சொல்ல முடியாது. அவர்களுக்கே உண்மை தெரியாமல் அவர்களையே ஏமாற்றும் விதத்தில் இந்த சில நிறுவனங்களுடைய தயாரிப்புகள் பெரிய நிறுவனங்களை ஒத்ததாக இருக்குது. இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதுக்கான காரணம் என்று பார்த்தீங்களா, நான் இப்போ அண்மையில் ஒரு இயர்ஃபோனை வாங்குறதுக்காக சர்ச் பண்ணி கொண்டிருந்தேன். அது ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைனில் பல ஸ்டோர்ஸ்லேயும் சர்ச் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது தான் நான் சில விடயங்கள் அவதானித்தேன். உதாரணமாக இந்த சார்ஜர் விடயத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் மார்க்கெட்டில் வந்துடுது. பலவிதமான தொலைபேசிகளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் பாக்ஸோடையே வருது. இன்னும் சில தொலைபேசிகளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்குக்கான சப்போர்ட் மட்டும்தான் ஃபோனை வெளியிடுவார்கள். ஆனால் சார்ஜர் மினிமம் பவரோடு தான் பாக்ஸில் இருக்கும். அப்போ நாங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவான சார்ஜரை வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதே போன்று இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தாலும் இப்போ பாக்ஸோட இயர்ஃபோன்ஸ் வராத காரணத்தினால நாங்கள் தனியாக வேறு இயர்ஃபோன்ஸை வாங்க வேண்டிய நிலை இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த நிலையில் நாங்கள் ஒரு சார்ஜரை மற்றும் இயர்ஃபோன்ஸை வாங்கும்போது
உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு மீ ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மீ ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரை நீங்கள் வாங்கணுமெண்டா உங்களுக்கு குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய சார்ஜரை நீங்கள் வாங்க வேண்டியது அவசியம். அதுலேயும் உங்களுடைய ஃபோன் சப்போர்ட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் இருக்கிற மாதிரி குயிக் சார்ஜ் 3, 4 இப்படியான சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். அது 18 வேட்ஸ், 33 வேட்ஸ், 27 வேட்ஸ் உண்டு. அந்த வேட்ஸின் அடிப்படையில் வித்தியாசப்படும். ஆனால் இங்கே ஒரிஜினலான மீயினுடைய ஃபாஸ்ட் சார்ஜர்ஸே மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அது எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. ஏனெண்டா மீ நிறுவனத்தினுடைய அதே பெயரை பயன்படுத்தி மீ நிறுவனத்தின் சார்ஜர் பாக்ஸை போன்ற அதற்கு ஒத்த பாக்ஸ் அமைப்போடையே பலவிதமான போலியான நிறுவனங்களினுடைய சார்ஜஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஸ்டிக்கர் மீ என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை உறுத்தி பார்த்தீங்களா அதுக்குள்ளே அவர்களுடைய நிறுவன பேர் வேறு ஒரு சைனீஸ் பேராக இருக்குது. ஸோ இப்படி வந்து போலியான தயாரிப்புகள் ஒரிஜினல் நிறுவனத்தினுடைய பேரிலேயே இப்போ இலங்கையில் பல இடங்களில் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. இது சார்ஜரில் பார்த்தீங்களா. இதுக்கடுத்து நீங்கள் இயர்ஃபோன்ஸ் என்று பார்க்கும்போது முக்கியமாக வயர்ட் இயர்ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, வயர்லெஸில் TWS அல்லது நெக் பேண்ட் ஸ்டைல் ஹெட்செட்ஸாக இருந்தாலும் சரி, ரியல்மி மற்றும் மீ இந்த 2 நிறுவனங்களின் பேரிலேயும் பலவிதமான இப்படியான ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்படி வந்து மீ மற்றும் ரியல்மி என்ற பேரில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயர்ஃபோன்ஸ் சார்ஜர்ஸும் போலியாண்டு கேட்டால் இல்லை. சில பொருட்கள் வந்து உண்மையாகவே அந்த நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட உண்மையான பொருட்களாக தான் காணப்படுது. வேறு சில பொருட்கள் உண்மையான பொருட்களின் பேரோட உண்மையான பொருட்களின் லுக்கை ஒத்த அதே லுக்கோட மார்க்கெட்டில் போலியான நபர்களால் தயாரிக்கப்பட்டு இப்போ விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சில ஒரு படியை தாண்டி தங்களுடைய வேறு ஒரு ப்ராடக்டை அந்த நிறுவனத்தினுடைய பேரை மட்டும் பயன்படுத்தி வேறு ஒரு மாடல் நம்பராக கொடுத்து அந்த நிறுவனத்தின் ஒரு ப்ராடக்டினுடைய நம்பரை கொடுக்காம வேறு ஒரு நம்பராக கொடுத்து அந்த நிறுவனத்திலே அப்படி ஒரு பொருளே இருக்காது, அந்த பெயரில் இந்த நிறுவனத்தினுடைய பெயரை மட்டும் பயன்படுத்தி தங்களுடைய பொருட்களை பலர் விற்று கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற செயல் இல்லை. சைனா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இந்த நிறுவனங்களினுடைய பெயரில் தங்களுடைய பொருட்களையும் ஏதோ ஒரு பிராண்ட் நம்பரை கொடுத்து வெளியிடுகின்றார்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மியின் பேரில் நீங்கள் டெராஸில் தேடினாலே ரியல்மி ஹெட்செட்ஸ்ன்னு சொல்லி வயர்ட் ஹெட்செட்ஸ்லேயும் சரி வயர்லெஸ் ஹெட்செட்ஸ்லேயும் பலவிதமான ஹெட்செட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இயர்ஃபோன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா ரியல்மி வந்து இந்தியா, இலங்கை மற்றும் உலகின் பல நாடுகளில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது சில பொருட்களை இந்தியாவில் மட்டும் வெளியிட்டிருக்கும், சில பொருட்களை இலங்கையில் மட்டும் வெளியிட்டிருக்கும், சில பொருட்களை உலகளாவிய சந்தையில் வெளியிட்டிருக்கும். ஆனால் சில நாடுகளுக்கு அதை கொண்டு வந்திருக்காது. அந்த நிலையில் இலங்கையில் வெளியான பொருட்களை தவிர வேறு பொருட்கள் ஒன்றுமே ரியல்மிகிட்ட இல்லையென்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு இணையம் எங்கள் கையில் இருக்கும் வரையில் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லேயும் ரியல்மி என்னென்ன பொருட்களை வெளியிட்டிருக்கார்கள் என்று எங்களால் தேடி பார்த்து கொள்ள முடியும். ரியல்மியினுடைய ஒரு ஹெட்செட் டைராஸில் இருக்குது, அது ஒரு வித்தியாசமான மாடல் நம்பராக இருக்குது, விலை மிகவும் குறைவாக இருக்குன்னு பட்சத்தில் அந்த பொருளை உண்மையாக ரியல்மி தான் உற்பத்தி செய்திருக்குதான்றது எங்களால் பார்த்து கொள்றதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. ஒன்று, ரியல்மியினுடைய வெப்சைட்டில் அந்த பொருளை அவர்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார்களா. இப்போ ரியல்மி அந்த பொருளை தயாரித்திருந்தால் அந்த மாடல் நம்பர் அவர்களுடைய வெப்சைட்டில் கட்டாயமாக இருக்கும். இப்போ ஒரு இயர்ஃபோன் ஒன்று நீங்கள் பார்க்கும்போது ரியல்மியினுடைய வெப்சைட்டில் ஆடியோ என்ற செக்ஷனுக்கு கீழே அந்த பொருளை அவர்கள் கட்டாயம் லிஸ்ட் பண்ணியிருப்பார்கள். அதை அவர்கள் இலங்கையில் வெளியிடாட்டக்கூட அவர்களுடைய குளோபல் வெப்சைட்டில் அதுக்கான லிஸ்டிங் இருக்கும் கட்டாயம். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்து இது ஒரிஜினலா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதை எடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினா பிறகு உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்ததுண்டா கூட அந்த பொருளினுடைய சீரியல் நம்பரை அந்த கம்பெனியினுடைய வெப்சைட்டில் நீங்கள் டைப் பண்ணுறதன் மூலமாக இது ஒரிஜினலான அந்த நிறுவனத்தின் தயாரிப்பா இல்லை போலியான தயாரிப்பா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு இது ஒரிஜினலாக போலியா என்பதை அறிகிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ஆனால் எல்லாராலையும் இதை போய் தேடி பார்த்து கொண்டிருக்கலாது, இல்லை எல்லாருக்கும் இதை போய் தேடி பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு பொறுமையும் தேவையும் இருக்காது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்களுடைய இந்த அவசரத்தை பயன்படுத்தி நிறுவனங்கள் ஒரு புதிய பேரோட இந்த நிறுவனங்களின் பேரோட பல பொருட்களை விற்கின்றார்கள். ஆனால் இதை அந்த நிறுவனத்தின் பொருளை நம்பி வாங்கிய பல வாடிக்கையாளர்கள் வாங்கியதன் பின்னர் இது போலி என்பதை அடையாளம் கண்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது. வாங்கி பல காலம் யூஸ் பண்ணி அது பழுதாக போனதுக்கு பிற்பாடு கூட இதை அந்த நிறுவனம் தான் தயாரித்து விட்டது, அந்த நிறுவனத்தின் பொருட்களை தரமில்லை என அந்த நிறுவனத்தை கடிந்து கொண்ட பல வாடிக்கையாளர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த விதத்தில் நாங்கள் வாங்குகின்ற பொருட்கள் அந்த நிறுவனமே தயாரிக்காத நிலையிலே அந்த நிறுவனத்தை குறை சொல்வது எங்களுடைய தவறு தான். ஸோ இந்த நிலையில் நாங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு முதலே அது உண்மையான அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பா அல்லது இதில் வேறு ஏதாவது தவறுகள் நேர்ந்திருக்கின்றதா என்பதை சரிபார்த்து நாங்கள் வாங்குகின்ற பொருள் 100% உண்மையான உத்தரவாதத்துடன் வரக்கூடிய நாங்கள் நினைக்கின்ற அந்த நிறுவன தயாரிப்பா என்பதை உறுதி செய்து வாங்குவது எங்களுடைய கடமையாகும். ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் வாங்கி போட்டு அதுக்கு பிறகு அதை விற்றவரிடமோ அல்லது அந்த நிறுவனத்தை குறை சொல்கிறதுல எந்த விதமான பலனும் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முதல் அந்த பொருள் விலை குறைவாக கிடைக்குதுன்ற உடனே ஓடி போய் வாங்காமல் இந்த விலைக்கு இந்த பொருளை இந்த நிறுவனத்தால் வழங்க முடியுமா, இந்த நிறுவனத்தின் இதுக்கு
சமமாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது இந்த விலைக்கு இருக்கின்றதா என்பதை முதல்ல நாங்கள் பார்க்கணும். ஒரு இயர்ஃபோன்ஸ், அதுவும் இப்போ ஒரு சாம்சங்காக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், அதுவும் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் என்று பார்க்கும்போது 8000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அதிகமான ப்ரைஸில் எல்லா பொருளையுமே இருக்கும்போது ஒரு இயர்ஃபோன் வந்து 2000 ரூபாய்க்கு இந்த சாம்சங் என்று சொல்லி விற்கிறாங்களா, நாங்கள் அந்த சாம்சங்கிட்ட இருந்து உண்மையாகவே 2000 ரூபாய்க்கு ஒரு வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்திருக்குமான்றதை முதல்ல யோசித்து பார்த்தாலே அதை பற்றின உண்மைத்தன்மை எங்களுக்கு விளங்கிடும். அதையும் தாண்டி நாங்கள் ஆய்வு செய்யும்போது எங்களால் அது எந்த நிறுவனத்திட்ட இருந்து வந்தது, இல்லை இதுக்கும் ஒஃபிஷியலான இந்த சாம்சங் நிறுவனத்திற்குமோ இல்லை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை நாங்களே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். என்னதான் ஒரு போலியான நிறுவனமோ ஒரு போலியான தயாரிப்பு ஒரு உண்மையான தயாரிப்பை மாற்றீடு செய்ய முயற்சி செய்தாலும் சின்ன சின்ன விடயங்களின் மூலமாக அவற்றுக்கான அடையாளம் தனிப்பட்டு தெரிவதனால எங்களால் இதை உண்மையானது போலியானது என தனித்தனியாக தரம் பிரித்து கொள்ள முடியும். ஸோ வாடிக்கையாளராக நாங்கள் பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பத்தில் அதன் தரத்தை பற்றின உண்மைத்தன்மையை அறிந்து வாங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாங்கள் ஒரு பொருட்களை விற்பனை செய்கின்ற விற்பனையாளராக இருக்கும்போது முடிந்த வரைக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு உண்மையான பொருட்களை விற்பனை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். சில பொருட்களை வாடிக்கையாளரால் உண்மையான பொருட்களை வாங்கி கொள்ள முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபல்யமான பிராண்ட்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய ஹெட்செட் எல்லாம் 10,000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும்போது அந்த 10,000 ரூபாய்க்கு அதிகமாக கொடுத்து ஒரிஜினலான ப்ராடக்டை வாங்குறது பல பேரால் இன்றைய நிலைமைக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த ஏனைய நிறுவனங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஹெட்செட்டை வாங்க தயாராகும் போது அவர்கள் வேறு சில இந்த ஆடியோ மட்டுமே தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களின் ப்ராடக்டை வாங்கி கொள்ள முடியும். அப்படி இல்லாட்ட இந்த ஒரிஜினல் என்ற பேரில் வரக்கூடிய போலியான தயாரிப்பாக இருந்தாலும் அதனுடைய தரம் ஓரளவுக்கு அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு ஓகேயாக இருக்குதுண்டா அவர்கள் அதை வாங்குறது தவறில்லை. ஆனால் அவர்கள் அதை அந்த ஒரிஜினல் நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் வாங்கி ஏமாறும் பட்சத்திலே அது தவறு என்பதை தான் நீங்கள் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கள், அது வந்து உண்மையான அந்த நிறுவன தயாரிப்பாக இல்லை, அதுக்கு அடுத்த வேறு ஏதோ நிறுவனம் அந்த பேரில் தயாரித்த பொருளாக இருந்தால் கூட நாங்கள் விற்கின்ற பொருளை பற்றி முதல் எங்களுக்கு முழுதாக தெரிந்திருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதை விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நாங்கள் அதை விளக்கி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் டெராஸில் பார்த்தீங்களா பலவிதமான ஹெட்செட்ஸ் மற்றும் ஹெட்ஃபோன்ஸ் இல்லை பவர் பேங்க்ஸ் இல்லை சார்ஜர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரிஜினல் ப்ராடக்டாக என்பதை தான் ஒரு வாடிக்கையாளர் அதில் வினாவாக கேட்டிருக்கும் போது அதை விற்கின்ற செல்லர்ஸே இல்லை இது ஏ குவாலிட்டி அல்லது ஹை காப்பி இப்படி வந்து மென்ஷன் பண்ணி அந்த பொருள் வந்து ஒரிஜினலான பொருள் இல்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தரமானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஹை காப்பி அல்லது செகண்ட் காப்பி இல்லாட்ட ஏ குவாலிட்டி இப்படி வந்து சொல்வார்களே ஒழிய இது ஒரிஜினல் ப்ராடக்ட் அல்லது ஜெனியூன் ப்ராடக்ட் என்று சொல்வது இல்லை. ஏனென்றால் அதை விற்கின்ற விற்பனையாளர்களுக்கு வந்து அது உண்மையான அந்த நிறுவன தயாரிப்பு இல்லை என்பது தெரிந்திருக்கின்றது. ஸோ அப்படி அவர்கள் அந்த விடயத்தை சொல்லி விற்கும்போது இதை வாங்குகின்ற வாடிக்கையாளருக்கும் நாங்கள் அதை என்ன செய்கின்றோம் இல்லை எதை வாங்குகின்றோம் என்று தெரிவதனால் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இதை விடுத்து இதை விற்கின்ற விற்பனையாளருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அல்லது அதை வாங்குகின்ற வாடிக்கையாளருக்கு இந்த நிறுவனங்கள் பற்றியோ இந்த நிறுவன தயாரிப்புகள் பற்றின ஒரு நாலேஜ் இல்லாத பட்சத்தில் இது சம்பந்தமாக பலவிதமான கருத்து மாற்றங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் இனிமேல் எந்த ப்ராடக்ட்ஸை வாங்க போனாலும் முக்கியமாக ஆன்லைன்லேயா இருக்கட்டும் ஆஃப்லைன்லேயா இருக்கட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அக்சசரிஸ் என்று மட்டுமில்லை எந்த பொருளை வாங்க போனாலும் அது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனம் என்று அந்த பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மைதானா, இந்த பொருள் அந்த நிறுவனத்தின் தயாரிப்பு என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா என்பதை முதலில் பார்த்து அதை உறுதி செய்து கொண்டதுக்கு அப்புறமா அந்த பொருளை வாங்குறது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த காணொலி மூலமாக நான் உங்களோட பகிர நினைத்த ஒரு விடயம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றின கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றும் இந்த காணொலியை அனைவருடன் பகிர்வதன் மூலமாக சேனலின் வளர்ச்சிக்கு ஆதரவு தாங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்களை தொட வேண்டும் என நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வேல்கஜா. நன்றி, வணக்கம்.